மக்களே கஷ்டப்பட்டு பண்ண டிஷ் இப்படியாவும் நினைச்சு பார்க்கல. என் தங்கச்சி வந்து கேட்டா ஏதாவது பண்ணிதான், நானும் என்ன சொல்லன்னு தெரியாம சரி நானும் சொன்ன வாக்கா காப்பாத்துறதுக்கு ஏதாவது பண்ணணுமென்ட்டு டீப்பா திங்க் பண்ணேன். எதுவும் ஐடியா கிடைச்சுதான்னு கேட்டீங்கன்னா கிடைக்கல. அதான் இருக்குதே இருக்கு நம்ம யூடியூப் சிம்பிள் டிஷ்ஷஸ்னு சர்ச் பண்ணி டிஷ்ஷையும் கண்டுபிடிச்சேன். அந்தால ஆரம்பிச்சாச்சு மக்களே. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா உருளைக்கிழங்க வேக வச்சு உரிச்சு எடுத்துக்குவாங்க. அது அப்படியே நல்லா மாவாக்கிருங்க. அதை அப்புறம் இவ்வளவு பாருங்க மக்களே, வந்தது பாதியில. இதுல நீ ஒழுங்கா பண்ணலன்னு சீனா போட்டு அப்புறம் பிரெட் இருந்தா தண்ணியில ஊற போட்டு எடுத்துவாங்க. ரொம்ப ஊற போட்டுறாதீங்க, அப்புறம் தண்ணியோட மிக்ஸ் ஆயிரும். டக்னி போட்டு டக்குனு எடுத்துருங்க. அப்புறமா காஞ்ச மிளகா மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா கொத்தமல்லி இலையை நல்லா ஸ்லைஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா கடைசியில கொஞ்சம் கார்ன்ஃபிளவர் மாவையும் எடுத்து மொத்தமா போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டியதான். இதுலதான் மக்களே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம். கடைசியில உப்பு போட மறந்தாச்சு. ஈ அடிச்சாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி நான் பார்த்த யூடியூப் வீடியோலயும் உப்பு போடல, கடைசியில நாங்களும் உப்பு போடல. அப்புறமா ஃபைனலா டிஷ் எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா சும்மா சாப்பிட சப்புன்னு இருந்துச்சு. சாஸ் கூட உடம்பு சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ லைக் போட்டுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய். ஒரு பட்டாம்பூச்சிய